மாலை வணக்கம். இன்னைக்கு வேரிலிருந்து விழுகல்னு ஒரு அழகான தமிழ் இலக்கிய பதிப்போட வெளியீடு, ஒரு தமிழ் பாடலினுடைய இசை வீடியோ தொகுப்பு வெளியீடு. அவன் எதற்காக அந்த குட்டி தங்கை சகோதரியை போய் இங்கிலீஷில் பேசி சிரமப்படுத்துறீங்கன்னே எனக்கு புரியல. ஏன்னா இங்கே வந்திருக்க யாருக்குமே நான் அவங்கள குற்றம் சொல்லலை, வந்திருக்க எல்லாருமே நம்ம தமிழ் புரிஞ்சவங்க தான். எதுக்காக ஆங்கிலத்தில் பேசி சிரமப்படுத்தணுன்றது தான். இப்போ நானும் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவன் தான். என் வீட்டில் பிள்ளைங்களோட பேசுகிறேன், வெளியில் பேசுகிறேன். எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ சில இடங்கள் பேசியாக வேண்டுமோ பேசுகிறோம். எங்கெல்லாம் தமிழ் தான் பேச வாய்ப்பு இருக்குதுன்ற இடத்துல நம்ம அதை தவற விடக்கூடாது. ஏன்னா பாருங்கள், ஒரு நீங்கள் போய் ஆய்வு படி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வாரத்துக்கு 50 மொழிகள் உலகத்தில் அழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஒரு நிமிடத்தில் 2-3 மொழிகள் உலகத்தில் அழிஞ்சிக்கிட்டே இருக்கு. பேசுகிறவங்கெல்லாம் ரொம்ப பழமைவாதிகளாக இருக்கிறனால தான். தமிழ் பேசுகிறவங்கலாம் முதல்ல நவீனத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மாடர்னாக இருக்க ஒரு யங்ஸ்டர் இன்னொரு தமிழ் பேசுகிற ஒரு யங்ஸ்டர் அவனோட சிந்தனை, அவனோட நடை உடை பாவனை, அவன் சொசைட்டியில் அவனை நடந்து கொள்கிற விதம், இதெல்லாம் ரொம்ப நவீனமாக இருந்தும் அவன் தமிழ் பேசுகிறவனாக இருந்தால் இந்த தலைமுறையை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் வந்து நிச்சயமாக தமிழ் பேசலாம், ஒன்றும் தரக்குறைவில்லைன்னு நினைப்பாங்க. அதனால் தமிழ் பேசுகிறவங்க வந்து தங்களை நவீனப்படுத்திக் கொள்வது ரொம்ப அவசியம் சொல்கிறது. முதல்ல கேட்க கொஞ்சம் கடுமையாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இது நீங்கள் பண்ணாதான் அடுத்த தலைமுறையை தமிழ் கற்றுக்கொள்கிற ஆர்வத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும். இப்போ பாருங்கள், துறையில் நம்ம தமிழ் சினிமா நடிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடுறான். மற்ற எல்லா மாநிலங்கள்லேருந்தும், கேரளாவிலேருந்தும், ஆந்திராவிலேருந்தும், மும்பையிலேருந்தும், ஜெய்ப்பூர்லேருந்தும், ராஜஸ்தான்லேருந்தும், பஞ்சாப்லேருந்தும் ஏகப்பட்ட நடிகைகள் இன்னைக்கு இங்கே வந்துட்டாங்க. தவறில்லை. ஒரு மீடியானா எந்த மொழி எங்கே வேணாலும் கலந்து உருவாகலாம், நல்ல விஷயங்கள் கலைகள் உருவாகலாம். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து சரியாக தமிழ் பேச தெரியாது, பலர் வந்து ஆங்கிலம் தான் பேசுகிறாங்க. ஒரே ஒரு ஹிந்தி நடிகை வந்து இன்னைக்கு உதாரணம் எடுத்து பாருங்க, யாருக்காவது ஹிந்தி தெரியாமல் இருப்பாங்களா? ஒரே ஒரு ஹிந்தி நடிகர் எனக்கு சொல்லுங்க. எந்த உயர்ந்த நிலையாக இருக்கலாம், இடைநிலையாக இருக்கலாம், கீழ்நிலை, சிறிய நடிகர்களாக இருக்கலாம், நடிகைகளாக இருக்கலாம், யாருக்காவது ஹிந்தி பேச தெரியாத ஒரு நடிகரை அவங்களால நடிகர் காமிக்க முடியுமா? ஆனால் தமிழில் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேரால பேச முடியும்? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நவீனத்துவத்துக்கும் இந்த மொழிக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லை. ஏற்கனவே இருக்க பழமைவாதிகள் அடுத்த தலைமுறையை மொழி கற்றுக்க விடாமல் தடையாக இருக்கிறதே இவங்க தான், நம்ம தான். ஸோ நம்மளை முதல்ல நவீனப்படுத்திக்கணும். நம்மளை பார்த்து அடுத்த தலைமுறை தமிழ் பேசினா தரக்குறைவில்லைன்ற எண்ணத்தை நம்ம உருவாக்கணும். அது நம்ம ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் அப்படி ஒரு நிலைமை இருக்கும்பொழுது இதை மாற்றுறதுக்கு நம்ம தான் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஆல்பம் வந்து எனக்கு முன்னாடி கேட்டிருந்தா ஒரு வேளை நான் கூட கொஞ்சம் அந்த பாட்டை கேட்டு பார்த்துட்டு அவருக்கு உபயோகமான மாதிரி ஏதாவது விஷயம் நான் சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு இந்த மேடையில் சொல்ல வாய்ப்பு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. எனக்கு நீங்கள் பின்னாடி இந்த சாங் ட்ராக்கர் சித்தார்த் தானே இசையமைப்பாளர்? இல்லை, இப்போ அந்த ஆல்பம்க்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது ஜெரால்ட் தான் பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே, வீடியோ ஆல்பம் அவரோட மியூசிக் பண்ணது ஜெரால்ட். ஓகே, ஓரளவுக்கு நான் பார்த்தேன்னா என்னோட கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். எனக்கு நீங்கள் அனுப்ப விருப்பம் இருந்தால் நீங்கள் அனுப்பலாம். இளைஞர்களுக்கு, இந்த மியூசிஷியன்ஸ்க்கு, யங் மியூசிஷியன்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் நான் நினைவுபடுத்த விரும்புறது என்னன்னா, அது நிச்சயமாக நீங்கள் உபதேசமாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா நமக்கு கேட்காமலும் பிடிக்காமலும் வர ஒரே விஷயம் ஜலதோஷம், அடுத்தது உபதேசம். அதனால் இது ரெண்டுமே நமக்கு பிடிக்காது. இது உபதேசமாக எடுத்துக்க வேணாம். உங்களோட வயசில் மூத்த வேண்டாலும் ஒரு ஆலோசனையாக வேணால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒருத்தர் மியூசிக் கம்போசர் ஆகணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு யங் ஜென்ரேஷன் இந்த இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸும் கேட்டு பாருங்க. அதாவது ஒருத்தர் கூட விதி விலக்கல, 100%. 100 இளைஞர்கள்ட்ட நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா 100 பேரும் மியூசிக் டைரக்டர் ஆகணும் முதல்ல என்ன சேருவாங்க தெரியுமா? சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் போய் படிக்கிறாங்க. சவுண்ட் டிசைனிங், சவுண்ட் இன்ஜினியரிங். முதல்ல ஒரு மியூசிஷியன் ஆகணும், மியூசிக் தெரியணும். சவுண்ட் இன்ஜினியரிங் இஸ் டெக்னாலஜி. ஒரு இசையை நல்ல ஒலி தரத்தில் கொடுக்கறதுக்கு உதவுறது தான் இந்த மாடர்ன் டெக்னாலஜி. அது வந்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸு மாதிரி. முதல்ல நம்ம அழகாக இருந்தால் தான் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நம்ம மேலே நல்லா இருக்க மாதிரி தெரியும். அழகே இல்லாதவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸை போட்டாலும் அழகுன்றது நான் சொல்கிறது தோற்றத்தை மட்டுமே வச்சு சொல்லலை. அழகு என்பது நம்ம இசை, அதுதான். அதான் நம்மளுடைய அடிப்படை அழகு. அது மேலே எந்த ஆபரணம் உடைய எப்போ போட்டாலும் அழகாக இருக்கும். முதல்ல பெண் அழகாக இருக்கணும், இசை அழகாக இருக்கணும். அதுக்கு ஆன்மாவோடு இருக்கிற இசையை உருவாக்கணும்னா முதல்ல இசை தெரியணும். டெக்னாலஜி, உடைய, அலங்காரம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு இசையமைப்பாளர் ஆகணும்னா முதல்ல தயவுசெய்து இப்போ இசையை படிங்க. அடிப்படை இசை அறிவு, இசை ஞானத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ எவ்வளோ காலத்தை கழிச்சு வேணாலும் ஆளலாம். இன்னைக்கு கவிஞர் தான் முத்துக்குமார் அவர்கள் வந்திருக்கணும். ஒருவேளை நான் வெளியிட பெற்றுக்கொள்வது மாதிரி அழைப்புதலில் இருந்தது. அப்போவே நான் பார்த்த உடனே அவர்கிட்ட கேட்டேன், முத்துக்குமார் சார் வரேன்னு சொல்லியிருக்காரான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். என்னால் அவர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார் வரேன்னு சொன்னார். அவர் வரமாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் 10 பாட்டு எழுதி வெளியிடுற படத்துக்கே ஆடியோ ரிலீஸ்க்கு அவர் போகிறதில்லை. அவர் அழகாக ஒரு பேட்டியில் எழுதியிருந்தார், 20 வருடங்களுக்கு முன்னே எனக்கு பசி இருந்தது, நேரம் இருந்தது, சாப்பிட கையில் காசு இல்லை. இன்று பசி இருக்கிறது, கையில் காசு இருக்கிறது, சாப்பிட நேரம் இல்லை.
அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அவருக்கு ஒரு படத்துக்கு டெய்லி ஒரு நாளைக்கு 10 பாட்டு எழுதிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விழாக்கு வர்றதுக்கு அவருக்கு உண்மையாலுமே நேரம் இல்லைன்றது எனக்கு புரியும். அதனால அவர் கூட உங்களுக்கே உங்களை ஆட்கொண்ட நேரம் கிடைக்காம போயிடும். அதுக்கு முன்னாடி உங்களை தயார்படுத்திக்கங்க. நீங்க இசையமைப்பாளராகி அடிப்படை திறமை இருந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்த பிறகு நீங்க இசையை கத்துக்கணும்னா கூட உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு உதவாது. அன்னைக்கு போய் கத்துக்க முடியாது. உங்களுக்கு ஏற்கனவே பிரபலமா இருப்பீங்க. நீங்க போய் ஒரு குரு கிட்ட உட்காந்து வாய்ப்பாட்டோ இன்ஸ்ட்ருமெண்ட்டோ கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இருக்கலாம், நேரம் கிடைக்காம இருக்கலாம். இல்ல என்னடா இவன் பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கா, எங்கேயோ கத்துக்க போறான்னு மற்றவங்க விமர்சிப்பாங்களே பயந்து நீங்க போக முடியாம இருக்கலாம். உங்களுடைய இளம் வயதுல முதல்ல உங்களுடைய அடிப்படை பயிற்சி எடுத்து திறமையை வளர்த்து இசையை கத்துக்கங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்பு வரும்பொழுது உங்களுடைய திறமையை நிரூபிங்க. இன்னைக்கு கத்துக்கிட்ட இசை நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும். டெக்னாலஜியை கத்துக்கிட்டு நாளைக்கு இசை இல்லாம போய் நின்னீங்கன்னா அது பாம்பு தோல் மாதிரி ஒரு இதோட முடிஞ்சு போயிடும். ஒரு நாள் திடீர்னு ஒரு ரொம்ப நாள் நீங்க சிந்திச்சு வச்சிருந்த சில மெட்டுகளை அமைத்து உங்களுக்கு இருக்கிற எல்லா திறமைகளையும் பயன்படுத்தி முதல் படத்துல முதல் பாடல் ஏதோ நல்லா வந்துடலாம். 2வது 3வது 4வது 5வது படங்கள்ல உங்களுடைய திறமை என்னன்னு தெரிஞ்சிடும். அதற்கு பிறகு நீங்க தலையில அடிச்சுக்கிட்டா கூட 2வது வாய்ப்பு என்னைக்குமே கிடைக்காது. ஒரு வாழ்க்கை நமக்கு, அதே மாதிரி ஒரு வாய்ப்பு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறோமோ அதை தொடர்ந்து தான் நமக்கு அடுத்த வாய்ப்பு. 2வது வாய்ப்புல சறுக்குனீங்கன்னா மறுபடியும் வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. இது சினிமாவுக்கோ இசைக்கோ மட்டும் இல்லை, இதுதான் வாழ்க்கையோட அடிப்படை தத்துவம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு நூல் வெளியீட்டு விழாக்கு நான் கூப்பிட்டாருன்னும் போதே எனக்கே கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. எதுக்காக என்ன கூப்பிடுறாரு? ஸ்கூல் காலேஜுக்கு அப்புறமா புக்கு படிச்சதே இல்லை. அதுவும் கருணாகரன் சார் இவ்வளோ தூரம் புக்கை பற்றி எல்லாம் பேசினப்போ நான் அங்கேருந்து இறங்கி அப்படியே நழுவி போயிடலாமான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு இங்கே இந்த விழாவில் நான் ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். எனக்கு சில வேலைகள்னால டிலே ஆயிடுச்சு. ஆனால் இங்கே உட்கார்ந்தது நான் நினச்சி முதல்ல வருத்தப்பட்டது அந்த வீடியோவை பார்த்தப்போ தான். சாங் வீடியோ அவ்வளோ நல்லா இருந்தது. நான் பார்த்த ஒரு ஹாஃப் மினிட் ஒரு 30 செகண்ட்ஸ் நான் பார்த்துருப்பேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரிதம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த tamilmovies.com எப்போதுமே மிஸ்டர் செல்வகுமார் சார் எப்படின்னா யங் டேலண்ட் புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கும். ஸோ அந்த இதில் இந்த வீடியோ சாங் ஆல்பமை ரிலீஸ் பண்ணியிருக்கான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஷார்ட் ஃபிலிம்னு பேசிகிட்டு இருந்தாங்க. பேசுகிறது தான் நான் கேட்டேன். அதையும் பார்க்கறதுக்கு எனக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் நான். பட் ஐ எம் ஷுவர் இப்போ வர்ற யங் டேலண்ட் டாக்கிங் அபவுட் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போ நிறைய படங்கள், புதிய இயக்குநர்கள், புதிய இசையமைப்பாளர்கள், ஜேம்ஸ் வசந்தன் சார் வச்சுருந்தேன் நான். இது சொல்கிறேன், ஆல் கம் அப் வித் வெரி குட் டியூன்ஸ். எனக்கு பர்சனலாக ஜேம்ஸ் சாரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரம் சுப்பிரமணியபுரம். அண்ட் take this opportunity to encourage, to welcome all young talents into not just cinema. அதாவது வீடியோ ஆல்பம்ஸ், மியூசிக் ஆல்பம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாப்புலர் ஆகும். நம்ம ஊரில் சினிமாவில் வர்ற சாங்ஸ் தான் பாப்புலர் ஆகி வீடியோ வர்றது. ஸோ ஐ ஹோப் திஸ் ட்ரெண்ட் கண்டினியூஸ்.